ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு பதிவிட போறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய, அதே நேரத்தில் 2025 புரட்டாசி மாதமாகவும் 2025 அக்டோபர் மாதத்திலும் வரக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரமாகப்பட்டது மிதுன ராசியில் 1, 2, 3 பாதங்களும், கடக ராசியில் 4ஆம் பாதமும் இருக்கும். அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம காலம் ஒவ்வொரு பாதத்திற்கு அப்படிங்கிறப்போ 3/10/2025 பின்னிரவு 3:34 AM முதல் காலை 9:35 AM வரை புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். காலை 9:35 AM முதல் நண்பகல் 3:33 PM வரை புனர்பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நண்பகல் 3:33 PM முதல் இரவு 9:28 PM வரை புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இரவு 9:28 PM முதல் 3/10/2025 பின்னிரவாக எடுத்துக்கிட்டாலும் 4/10/2025 பின் இரவு அப்படின்னு சொல்லி 4/10/2025 3:20 AM வரை, அதாவது 3/10/2025 இரவு 9:28 முதல் 4/10/2025 3:20 AM வரை புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நம்ம ஒவ்வொரு பதிவுல சொல்ற மாதிரி இதுலயும் சொல்லிடுறேன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் சந்திராசிரமம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த மிதுன ராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், கடகராசியில் உள்ள 4ஆம் பாதத்திற்கு மட்டும்தான் சந்திராசிரமம். அந்த சந்திராசிரமமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாதத்திற்கான நேரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நேரங்கள் மட்டும் நீங்க உங்களோட சந்திராசிரமம் உங்களோட நட்சத்திர பாதமாக இருக்கிற காலத்தை தவிர்த்து அந்த சுப நிகழ்வுகளை தவிர்க்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கோங்க. மற்ற நேரங்கள்ல நீங்க செய்யலாம். அதற்காக அந்த சந்திராசிரம காலம் அன்று முழுவதும் இருக்கிறதா நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னும் குறிப்பா சொல்லும் போது உங்களுக்கு சந்திராசிரம காலம் அப்படிங்கிறது துல்லியமாக 2 மணி நேரம் தான் ஒவ்வொரு பாதத்திற்குமே வரும். உங்களுக்கு சந்திரன் நின்ற கால அளவு பாகையை பொறுத்து. அதுல மட்டும் பாத்தீங்கன்னா முக்கியமா தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த நேரத்தை மட்டும் தவிர்த்து அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட சுப நிகழ்வு செஞ்சுக்க அது எந்த விதமான பாதிப்பும் தரப்போறது கிடையாது. இதை எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம். பார்த்து பயனடைஞ்சுக்கணும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.